லாபம் வரும்போது மகிழ்ச்சி உறுவதும் நஷ்டம் வரும்போது துன்பப்படுவதும் மனித இயல்பு. அதுபோது அவனை தொடர்ந்து கருமங்கள் கூடுமே தவிர குறையாது. ஆகவே கருமத்தை செய்யும் போது அதன் பயனில் கருத்தை செலுத்தக்கூடாது. இந்த மனநிலையே முக்திக்கு வழிகாட்டுகிறது. இதுவரை ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு போதிக்கப்பட்டது பார்த்தா, இனி யோக தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள். யோகத்தை பற்றிய அறிவை நீ பெற்றேயானால் கர்மம் என்னும் தலையிலிருந்து விடுதலை பெறுவாய். எந்த ஒரு கலையை பற்றிய பாடத்திலும் இரு அணுகுமுறைகள் உள்ளன. ஒன்று அறிதல், மற்றொன்று செயல்படுதல். எவ்வளவுக்கு எவ்வளவு அறிகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு செயல்திறன் மேன்மை அடைகின்றது. மோட்டார் வாகனத்தை பற்றிய அறிவு அதிகமாக இருக்கும் அளவு அதனை ஓட்டும் வகையில் அதன் திறமை வெளிப்படும். அவ்வகையில் வாழ்க்கை பற்றிய அடிப்படை உண்மைகள் நன்கு அறிந்து கொண்டால்தான் ஒரு நல்ல வாழ்க்கையை ஒருவன் நடத்திட முடியும். இல்லாவிட்டால் அவநம்பிக்கை, தோல்வி, ஏமாற்றங்களை அவன் வாழ்வில் மிகுந்து விளங்கும். இதில் கர்ம யோகத்தினை அறியும் விஷயத்தில் மேற்கொள்ளும் முயற்சிகள் பயனற்று போகாது. இதனால் தீங்கொன்றும் வராது. இந்த யோகத்தை பற்றிய அறிவு சிறிது பெற்றாலும் நாம் அச்சம் என்னும் உணர்விலிருந்து விடுபடலாம். கர்ம யோகத்தில் பெரும் பயிற்சி சிறிது இருந்தாலும் கூட அந்த அளவு பயன் என்பது உறுதியாகும். சிறிது கற்றாலும் அது ஆத்மஸ்வரூபத்தை விளக்கும் சிறப்பு உடையது. அந்த ஸ்வரூபத்தை அறிந்தவர்களுக்கு பிறப்பு இறப்பு தொடர்பான அச்சம் என்பது இருக்காது. குருகுலத்தில் தோன்றியவனே இந்த யோகத்தில் உறுதியாய் இருப்பவனுக்கு புத்தி என்பது ஒன்றாகும். உறுதி இல்லாதவர்களுக்கு புத்தி என்பது பல கிளைகளாக பிரிந்தும் இறுதி என்பது இல்லாதும் அமையும். இச்செய்யுளில் அர்ஜுனன் துரோணாச்சாரியனின் மாணவனாக இருந்தபோது ஒரே அம்பால் ஒரே முயற்சியால் மரத்திலிருந்து ஒரு குறியை தாக்கினான். இது மற்ற மாணவர்களால் முடியவில்லை. இது அர்ஜுனரின் மன உறுதியையும் ஒருமுகப்படுத்தும் ஆற்றலையும் காண்பிக்கும். ஆகவே இந்த யோக பயிற்சி அவனுக்கு ஒரு பொருட்டல்ல என்பதை அர்ஜுனருக்கு மறைமுகமாக அறிவுறுத்துகின்றார் பகவான். உலகாயுத நன்மைகளை மனதிற்கு செயல் புரிகின்றவனுக்கு அறிவுபூர்வமாக ஒரு முனைப்போடு செயல்பட முடியாது. ஆனால் எல்லாம் ஆண்டவனுக்கும் உரியது, எல்லாம் அவனால் தான் நடைபெறுகின்றன என்பன மனதிற்கொண்டு பிற உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் தன் மனதையும் அறிவையும் ஒரு முனைப்போடு ஆண்டவனிடம் சேர்ப்பதால் அப்போது அவன் குறிக்கோள் எளிதில் வெற்றியடையும். இந்த ஒரு முனைப்பு எனும் மனதையும் அறிவையும் ஒருமுகப்படுத்தும் பயிற்சியானது உலக வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் பயன்படும். அதுவே இறுதியில் பக்தி வாழ்க்கைக்கும் பயனளிக்கும். இப்பயிற்சியை தான் நம்மாழ்வார்க்கு உண்ணாம் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணாக தோன்றுகிறது. வேதங்களில் அமைந்திருக்கும் சொற்களின் சுவைகளில் மட்டுமே மூழ்கி இருப்பவர்கள் சுவர்க்கத்திற்கு வழிகாட்டும் வேத கர்மத்திற்கும் மேலானது இல்லை என்பார்கள். காமத்தையே உயர்வாக நினைப்பவர்கள் சொர்க்கமே இப்பிறவியின் இறுதி இலட்சியம் என்று கூறுவார்கள். ஆகியோர் அறியாமையின் இருப்பிடமாவார். அத்தகையோரின் மனதை மயக்கிடும் வார்த்தைகளை கேட்டு அறிவு குழப்பம் கொள்பவருக்கும் இம்மை உலகாயுத இன்பங்களில் ஈடுபாடு கொண்டிருப்பவருக்கும் உறுதியான அறிவுணர்ச்சி அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுவதில்லை. அத்தகையோரின் மனதை மயக்கிடும் வகையில் கூறிடும் விஷயங்கள் அழிந்து போகும் உலகாயுத உணர்ச்சிகளை கொண்டதாகும். மறுபடியும் பிறவிகள் வந்தமையவும் வழிகாட்டும். வேதங்களில் காணப்படும் கர்ம காண்ட விஷயங்கள் இப்பிறவியில் மகிழ்வதற்குரிய ஆசைகளின் இருப்பிடமான மாய உலகில் மூழ்கக்கூடிய வகையில் சிற்றின்ப கருத்துக்களை கூறும் வகையில் விளங்குகின்றன. ஆனால் பிறவியின் நோக்கம் இவற்றை எதிர்பார்த்து அனுபவித்தல் அல்ல. அவ்விறைவனை அறிந்து அவனுடன் கலப்பதே மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியமாகும். அதுவே முழு வாழ்க்கையாக ஒருவனுக்கு அமையும். அதற்கு ஞானமும் யாகவுமே இறுதி வரை துணை புரியவனாகும். அர்ஜுனா, வேதங்கள் யாவும் முக்குணங்களை உடைய இந்த வாழ்க்கையை பற்றியதாகும். நீ இரு நிலைகளிலிருந்து விலகி என்றும் நடுநிலைமையில் நின்று யோக சேமங்கள் ஆட்சரூபத்தில் லைத்து முக்குணங்களையும் கடந்து விளங்க வேண்டும். சத்வம், ரஜேஷ், தமஸ் எனும் 3 குணங்களை உடையது இந்த உலக வாழ்க்கையாகும். இம்மை இன்பங்கள் எல்லாவற்றையும் அளிக்க வல்லது. இந்த உலகம் இவற்றை பெறதான் வேதங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. ஆனால் அப்பாதையே நமக்கு உண்மையான இன்பத்துக்கு அழைத்து செல்லாது. அந்த வேதங்களையும் கடந்து நிற்கும் அந்த பரும்பொருளை நாம் அறிந்து தெளிதல் வேண்டும்.
அவனை அறிவதே உண்மை இன்பமாகும். இங்கு இரு நிலைகள் என்பது வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம் எனப்படும் உணர்வுகளின் இரு நிலையாகும். இந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு இன்பத்தில் மூழ்குவதும் துன்பத்தில் துவள்வதும் விடுத்து சமநோக்கில் உணர்வுகளை கட்டுப்படுத்துபவனே ஆத்ம சாதகன் ஆவான். இந்த பயிற்சியில் தவறெறியவன் யோகக்ஷேமம் என்று கூறப்படும் பொருட்களுக்காக தேடி திரிந்து அவற்றை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு தன்னையே இழந்தவனாவான். அவன் உள்ளத்தில் பிரச்சனைகள் தான் நமக்கு நாளுக்கு நாள் அதிகமாகவே ஒழிய அவன் ஒருபோதும் ஆத்மஸ்வரூபத்தை காணவே முடியாது. இந்த உணர்வுகளிலிருந்து விடுபவனே சிறந்த யோகியாகின்றான். எங்கும் நீர் நிறைந்திருக்கும் போது ஒருவனுக்கு கிணற்று நீர் எவ்வகையில் சிறிதும் பயன்படாதோ அந்த வகையில் எல்லாம் அறிந்த மெஞ்ஞானத்தை உடைய பிரம்ம நிஷ்டனுக்கு வேதங்கள் பயன்படும். இம்மை மறுமை இன்பங்களை அடைய வழிகாட்டுபவனுக்கு வேதங்கள், ஆனால் பரம்பொருளை பற்றிய பேரறிவை பெற்றவனுக்கு சிற்றின்பங்களை தரும் வேதங்கள் ஒரு பொருட்டல்ல. செயலாற்றுதல் மட்டுமே உனது கடமையாகும். அந்த செயல்களால் வரும் பயன்களின் மீது ஒருபோதும் உரிமை கொள்ளாதே. வினை பயனை உண்டாக்குவதன் நீ என்று எண்ணாது. உலகில் எவரும் பயன் எதிர்பார்த்துதான் செயல் புரிகின்றனர். பயன் இல்லை என்றால் எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் இங்கு இறைவன் பயன் எதிர்பார்த்து செயல் புரியாதே என்று அறிவுறுத்துகிறான். ஏனென்றால் பயன் எனும் போது அது தன்னலம் எனும் உணர்வுடன் தான் இருக்கும். தன் ஆசைகளை நிறைவேற்றதான் செயல்புரிகின்றன மனிதன். ஆனால் அது அவனை மேலும் வாழ்க்கை எனும் கடலில் மூழ்கடிக்கவே செய்யும். பயன் எதிர்பார்க்காது செயல்புரியும் போது பிறர் நலம் தோன்றும் ஆசைகள் எனும் தலைகளில் இருந்து விடுபடலாம். ஆசைகளை வென்றவன் தான் ஞானத்தை பெற தகுதியாகின்றன. அப்போது அவனுடைய மன ஆற்றலும் மேம்படுகின்றது. தனஞ்சயா, யோகத்தில் நிலைநின்று பற்றுகளை கடந்து வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு செயல்புரிவாயாக. இதுவே நடுவு நிலை யோகம் என்று அழைக்கப்படுகிறது. செயலாற்றும் போது பயன்களை எதிர்பார்க்காது எல்லாம் இறைவன் செயல் என்று எண்ணிடும் போது அவனுள் பற்றுகள் ஏற்படுவதில்லை. அவன் மனம் ஓரம் சேராது. நடுநிலையில் இருந்திடும் போது இன்பமும் துன்பமும் அவனுக்கு ஒன்றிருந்தது. தெளிந்த நீரில் உருவம் நன்கு தெளிவது போன்று தெளிந்த மனதில் உறுதியான மனதில் மெய்ப்பொருள் காட்சி நன்கு புலனாகும். சமபுத்தியோடு செயல்புரிவதை விட ஆசைகளோடு செயலாற்றுவது என்பது மிகவும் கீழானதாகும். சமமான அறிவு உணர்வுடன் சரணமடைவாயாக. பயன் எதிர்பார்ப்பவர்கள் கீழானவர்களாவார்கள். நடுவு நிலைமை உள்ள மனதை உடையவன் இப்பிறவியில் நன்மை தீமை என்னும் உணர்வுகளில் இருந்து விடுபடுகிறான். ஆகையால் யோகத்தை நீ மேற்கொள். யோகமானது ஆற்றலுடன் செயல்புரிய உதவுகிறது. சுயநலம் இல்லாதவனை இன்பம் துன்பம் என்னும் உணர்வுகள் தாக்க அதனால் அறியாமை என்னும் இருளில் அவன் தள்ளப்பட மாட்டான். ஆகவே கரும யோகியானவன் கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவனாகின்றான். நடுவு நிலைமையுடன் கூடிய மனதை உடைய அறிஞர் வினைப்பயனை எதிர்பார்க்கா தவறுகளானவர்கள். அத்தகையவர்கள் பிறவி என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட்டவர்களாவார்கள். அவர்களே தீமை இல்லாத பெருநிலையை அடைவார்கள். உன் அறிவானது என்று அறிவேகம் உயிருள்ளது உயிரற்றது என்றவற்றிற்கு வேற்றுமை பாராட்ட முடியாத நிலை என்னும் குற்றத்தை தாண்டுமோ அப்போதுதான் இதுவரை கேட்டதிலும் இனிமேல் கேட்பதிலும் பற்றற்ற நிலைமை கொண்டவனாவாய். பல விஷயங்களை பற்றி கேட்டதானால் கலங்கிய உன் அறிவானது என்று ஆத்மாவின்கள் கலங்காது உறுதியுடன் இருக்கிறதோ அன்றே நீ யோகத்தை பற்றி அறிவாய். என்று மனமானது கற்குட்பட்டு ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்குமோ அன்றுதான் ஆத்ம ஞானமும் யோக நெறியும் நம் வசம் அமையும். அர்ஜுனன் கூறியது: கேசவனே, சமாதியில் ஈடுபட்டு விட்ட ஒரு முழு ஞானியின் இயல்புகள் என்ன? உறுதியான அறிவுடையவன் எதை பேசுவான், எப்படி அமர்வான், எவ்வாறு நடப்பான்? இந்த செய்யுளில் ஒரு முழுமையான ஞானியின் இயல்புகள் கேட்கப்படுகின்றன. சமாதியில் இருக்கும் போது ஞானியின் மனம் எந்நிலையில் இருக்கும்? தன் சமாதி நிலை அடைந்த பிறகு ஞானியின் செயல்பாடுகள் எவ்வகையில் அமையும் என்று பலவாறாக அலசப்படுகிறது. இனி தொடர்ந்து வரும் 18 செயல்களில் ஒரு ஞானியின் இயல்புகள் விளக்கப்படுகின்றன. சித்திரம் ஒன்றினை வரைய விரும்பும் ஒருவன் தன் சித்திரம் அழகாக திகழ வேண்டியதன் பொருட்டு தன் எதிரில் அழகிய படம் ஒன்றினை வைத்துக் கொள்வதை பார்க்கலாம். அதுபோன்று சிறந்த
கட்டுப்பாடும் ஆன்மீக சாதனையும் அடைய விரும்புவனுக்கு கீழ்வரும் செயல்களின் கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாகும். ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அமையக்கூடியவனாக உள்ளன. கண்ணன் கூறியது: பார்த்தா உள்ளத்தில் எழுகின்ற ஆசைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்தவன் ஸ்தத பிரகஞ்சன் நிலைஞானி என்று கூறப்படுகிறான். குட்டை ஒன்று கலங்கிய நிலையில் அதன் தரைப்பகுதி நம் கண்களுக்கு தெரியாது. அதுபோன்று ஆசை என்னும் மாசு கொண்டு மனம் விளங்கும் போது ஆத்மாவின் தெளிந்த நிலை கலங்கிவிடும். அதுபோது ஆத்மா நல்கிடும் ஆனந்த சுரூபத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. அதனால் நாம் ஆத்ம இன்பத்தை நுகர முடியாது. ஆகவே அதுபோன்ற மனமயக்கத்தை நீக்கி உள்ளத்தை தெளிவாக வைத்து கொள்பவனே நிறைஞானி என்று அழைக்கப்படுவான். துன்பம் வந்தபோது துவண்டு விடாத, மகிழ்ச்சியில் ஈடுபாடு கொள்ளாத, பற்றற்ற, பயமில்லாத, கோபம் இல்லாத, உறுதியுள்ள மனத்தை உடையவனே முனி என்று அழைக்கப்படுகிறான். கோபம் உள்ளவனிடத்தில் பயம் இல்லாது இருக்கலாம். பயம் இல்லாதவனுக்கு பொருட்கள் மீது பற்று இருக்கலாம். பற்று இல்லாதவனிடத்தில் கோபம் இருக்கலாம். ஆகவே மனிதர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகவும் சாதாரணமானவர்கள் இவற்றை கடந்தவர்கள் முனிவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். எங்கும் எதிலும் பற்றற்று நலம் பெற்ற போது மகிழ்ச்சியில் மூழ்காதும், தீமை வந்தடைந்த போது உள்ளம் உடைந்து விடாதும் யார் விளங்குகிறார்களோ அவர்களது அறிவானது வலுவுள்ளதாக சிறந்து அமைகின்றது. பற்றற்ற நிலைஞானிகளுக்கு தன்னை அண்டிடும் துன்பமும் இன்பமும் ஒரு பொருட்டல்ல. அதனால் அவன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாவதில்லை. ஆமையானது தன் உறுப்புகளை தன்னுள் அடக்கிக் கொள்வதை போன்று பொருட்களின் மீது தன் ஐம்புலங்களினால் ஏற்படும் இச்சையை அடக்கிக் கொள்பவனது முழு அறிவு நிலையுள்ளதாக அமைகின்றது. மற்ற உயிர்களினால் தனக்கு ஆபத்து ஏற்படும் போது ஆமையானது விரைவாக தன் முதுகின் மீது உள்ள உறுதியான ஓட்டினுள்ளே தன் உறுப்புகளை இழுத்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. அதுபோன்று மெய், வாய், கண், மூக்கு, காது முதலிய ஐம்பொறிகளை நிறைஞானியானவன் மிக எளிதில் விரைவில் தனக்கு அடிமையாக்கிக் கொள்கிறான். அந்த நிலையில் சமாதி நிலை என்பது அவருக்கு எளிதான சாதனமாகும். ஐம்பொறிகளை செயலாக்க முடியாத நிலையில் ஒருவனால் அவற்றில் பெறப்படும் இன்பங்களை தூய்க்க முடியாது. ஆனால் மனதில் இன்பங்களை அனுபவிக்க ஆசை இருக்கும். பரமாத்மாவை தரிசித்த பின் அத்தகு ஆசையும் மறைந்துவிடும். பார்வை தெரியாதவன் கண் அறுவை சிகிச்சைக்கு முன் கண்ணால் கண்டு மகிழும் புலன் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் பார்வை பெற்ற பின் கண்டு மகிழ அவன் மனம் துள்ளும். அந்த ஆசையும் அவனுள் மறைய வேண்டும். அதற்கு அவன் மனம் வருந்த விதை போன்ற நிலையை அடைய வேண்டும். அதற்கு தான் காணும் பொருட்களில் எல்லாம் அந்த இறைவனுக்கான வேண்டும், இறையமையை அனுபவிக்க வேண்டும். நன்னெறியில் ஒழுகும் நல்ல அறிஞனுடைய மனதையும் அலைகளிக்கும் இயல்புடைய பொறிகள் வலுக்கட்டாயமாக தங்கள் பக்கம் இழுக்கும். நன்கு படித்தவர்களே அறிஞர்களே புலனின்ப கவர்ச்சிகளால் படாத பாடுபடுகிறார்கள். படுகொலியில் வீழ்ந்து தீமையை அனுபவிக்கிறார்கள். இப்படி இருக்க சாதாரண மனிதர்கள் கதி என்ன? ஆகவே புலன்களை அடக்கி வாழ்பவனை, மனமயக்கங்கள் அற்று விளங்குபவனை உண்மையான நாகரிகம் உள்ள மனிதனாக கருதப்படுவான். மன உறுதி உடையவன் அவற்றை எல்லாம் ஐம்பொறி இன்பங்களை அடக்கி என்னையே தன் கதியாக கொள்கிறான். புலனின்பங்களை அடக்கியவனுடைய அறிவு என்றும் நிலையான உறுதி பெறுகின்றது. மருந்து உண்ணும் போது குரங்கை நினைத்து கொள்ளாதே என்று கூறினால், மருந்து என்று கூறும் போதெல்லாம், கேட்கும் போதெல்லாம், காணும் போதெல்லாம் குரங்குதான் மனிதனின் மனதில் நிழலாடும். அத்தகைய மனத்தை இறை வழிபாடு பக்தி ஒன்றினால்தான் கட்டுப்படுத்த முடியும். பொருட்களை பார்க்கும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம் மனதில் அப்பொருட்களின் மேல் பற்று ஏற்படுகிறது. அந்த பற்றே பிறகு ஆசையாக உருவெடுக்கிறது. அந்த ஆசையை பின்னர் கோபமாக மாறுகிறது. தேடிய பொருள் கிடைக்காவிட்டால் மனதில் வெறுப்பும் பின்னர் கோபமும் ஏற்படுகிறது. அதுவே அவனை இழிநிலைக்கு இட்டு செல்கிறது. கோபத்தால் மனக்குழப்பம் அடைகின்றது. அக்குழப்பத்தால் நினைவுகள் சிதறுகின்றன. அதனால் அறிவு தடுமாறுகின்றது, பலவீனம் அடைகின்றது. அந்த அறிவு இழிவினால் மனிதன் கேடு அடைகின்றான். பொதுவாக மனிதனிடம் குறைகள் இருந்தாலும் கோபம் என்பதை மிகவும் ஆபத்தாக அமைகின்றது. ஏனெனில் அது பல குறைகளுக்கு வழிவகுக்கின்றது. கோபத்திற்கு ஆளாகும் போது மனம் குழப்பத்தின் உச்சிக்கு போகின்றது. குழம்பிய மனதில் சிந்தனை உயர்வாக அமையாது. அதனால் அறிவு பேதலிக்கிறது. நல்லது கெட்டது அறிய தவறுகின்றது. அந்த தவறினால் எடுக்கப்படும் செயல்முறைகளினால் மனிதன் தன் அழிவுக்கு தானே வழி தேடுகின்றான். விருப்பு வெறுப்பு இல்லாததும்
மனத்தின் கீழ் கட்டுப்பட்டதுமான ஐம்பொறிகளை கொண்டு வெளி விஷயங்களின் பால் திரியும் மனத்தை அடக்கி ஆளுபவன் மனத்தெளிவை அடைவான். மனம் விரும்பும் வகையில் ஐம்பொறிகள் செயல்படுகின்றன. ஆகவே ஐம்பொறிகளின் வாயிலாக பெறப்படும் தீமைகளுக்கு அடிப்படை காரணமாக இட்டு செல்லும் பாதையாக ஒருவரும் மனம் செயல்புரிகின்றது. அதனால் மனம் சுத்தமாக புனிதமாக இருந்தால் ஐம்பொறிகளின் செயல்பாடுகளும் நன்மையை தருவனாக அமையும். மனம் அமைதியாக இருக்கும் போதுதான் மனிதனது கவலைகள் யாவும் மறையும். மன அமைதி கொண்டால்தான் அறிவு எளிதில் விரைவில் இறைவனை காணும்படியான ஆத்மஸ்வரூபத்தை நிலையாக விளங்கும். மன அமைதி என்பது சூழ்நிலையின் மீதுதான் ஆதாரப்பட்டுள்ளது என்று பலர் நினைக்கின்றனர். அது தவறு. மஞ்சள் கண்ணாடி மூலம் பார்க்கும் யாவும் மஞ்சளாகத்தான் தெரியும். அதுபோன்று மனம் அமைதியற்று இருக்கும்போது காண்பது, கேட்பது, பேசுவது யாவும் பிரச்சனைக்குரியதாகும், கவலை கொள்வதாகவும் விளங்கும். ஆகையால் காணும் யாவையும் இறைமையின் அம்சமாக கருதுவார்களேயானால் மனம் அமைதியின் இருப்பிடமாக திகழும். அப்போது உள்ளத்தில் இறை உருவம் தென்படுகிறது. பிறகு அதுவே இறைவன் அமரும் இடமாக மாறிவிடுகின்றது. மனதை அடக்க தெரியாதவன் ஐம்பொறிகளை அடக்க முடியாதவன். ஆத்மாவை பற்றிய அறிவை பெற முடியாது. அதனால் ஆத்ம தியானம் செய்ய முடியாது. அதனால் ஆத்மாவை காணும் ஞானத்தை பெற முடியாது. அதனால் அவனுள் அமைதி என்பது வந்தமையாது. அமைதி இழந்தவனுக்கு ஆனந்தம் ஏது? புலனடக்கமே இறுதியான இன்பத்தை தரவல்லது. எவ்வாறு கடல் மேல் செல்லும் கப்பலை காற்றானது தன் ஆற்றலால் அலைகளிக்குமோ அவ்வாறு அலையும் இயல்பு கொண்ட பொறிகளின் பின் செல்லும் மனமானது ஒருவனது அறிவினை அலக்களிக்கும். புறத்தாக்குதல்களுக்கு அடிமைப்பட்டவை நம் இந்திரியங்கள். ஆகவே தடுமாறும் இந்திரியங்களின்படி நம் மனம் பல வகைகள் செயல்படுகின்றன. அத்தகு தடுமாறும் இயல்பினது அறிவானது மிகவும் பலவீனமடைகின்றது, இழிந்த நிலையை அடைகின்றது. அதனால் உள்ளத்தில் இருக்கும் இறைவன் பற்றி அறியும் உயர்ந்த ஞானம் என்பது அவனை பொறுத்தவரை கிடைக்காததாகிறது. ஆகவே தோல் வலிமை உடையவனை அர்ஜுனனை யாருடைய பொறிகள் அவை அனுபவிக்கும் புலன்களிடமிருந்து வேறுபடுத்தப்படுகின்றதோ அப்போதுதான் அவனது அறிவு நிலை பெறுகின்றது. இயற்கை தந்திட்ட ஐம்பொறிகளை கொண்டு நல்லவற்றை காணல், கேட்டல், கூறல், செய்தல் போன்றவற்றை மேற்கொள்வதும் புறத்தோற்றங்களின் வழி காண பெறுவைகளையே இறை தோற்றமாக ஏற்றுக்கொள்ளவும் சிறந்த விஞ்ஞானத்திற்கு வழிகாட்டும். இவ்வுலக உயிர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் இரவில் முனிவர்களாகிய யோகிகள் விழித்திருப்பர். அதே சமயத்தில் அவ்வுயிர்கள் விழித்திருக்கும் வேளைதான் தத்துவ ஞானிகளுக்கு இரவாகும். பகல் வேளையில் தான் சாதாரணமாக உலக உயிர்கள் பல வகையில் ஐம்பொறிகளின் வழியாக புலனின்பங்களை அனுபவிக்கின்றன. ஆகவே மனிதருக்கு இரவை விட பகல் பொழுதுதான் இன்பம் தரும் வேலையாகும். ஆனால் இந்திரியங்கள் அடக்கி எங்கும் எதிலும் இறைவனை காணும் யோகிக்கு இரவு கூட பகலாகின்றது. புரண்டோடும் ஆறுகள் யாவும் அசைவற்ற கடலில் கலக்கின்றன. அதுபோன்று எந்த ஞானியின் இடத்து ஆசைகள் யாவும் சென்று ஒடுங்குகிறதோ அவரே அமைதியுடன் விளங்குவார். ஆசைகள் கொண்டு விளங்குவோர் அமைதியுடன் இருக்க மாட்டார்கள். ஆறுகள் இறுதியில் சேருமிடம் கடலாகும். அத்தகு ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடினாலும் ஓடையாக மாறினாலும் அதனால் கடலில் எந்தவித மாற்றமும் இருக்காது. அதுபோன்ற ஐம்பொறிகளை அடக்கிய முனிவனது உள்ளத்தையும் புறம் மயக்கங்கள் யாவும் ஒன்றும் செய்திட முடியாது. கடல் போன்றே அவரது உள்ளமும் அமைதியின் மறு உருவமாக விளங்கும். எந்த மனிதன் ஆசைகள் அற்று பற்றற்று நான் எனது என்ற மமதைகளை விட்டு திகழ்கின்றானோ அவனே அமைதி அடைகின்றான். நான் எனது எனும் மமதை குணம் கொன்றவன் பற்று எனும் காந்தத்தால் இழுக்கப்பட்டு கருமத்தனைகளுக்கு உட்படுகின்றான். அந்நிலையில் அவன் மனதில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் மட்டுமே குடிகொள்ளுமே தவிர அமைதி என்பது சிறிதும் இருக்காது. பார்த்தா இதுதான் பிரம்மத்தின் நிலையான முடிவாகும். இதனை அடைய பெற்றவனுக்கு பொருள்களின் மீது கொள்ளும் மோகமில்லை. வாழ்நாளின் இறுதி காலத்திலாவது இதில் நிலை பெற்றவனுக்கு பிரம்ம நிர்வாணம் எளிதில் கைகூடும். இங்கு பிரம்ம நிர்வாணம் என்பது கனவில் நினைவில் அனுபவிக்க பெறும் இன்பங்களை கடந்த பேரானந்த பெருநிலையாகும். இதைதான் மோட்சம் என்று கூறுவர். ஒருவர் தான் சாகும் சமயத்திலாவது இந்த நிலையை அடையும் வகையில் தன்னை மனம் மெய் மொழிகளால் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரம்ம அறிவை அருளுவதும் யோக சாத்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனன் ஆகிய இவரிடையே நடந்த உரையாடலானதும் ஆகிய இந்த பகவத்கீதை என்னும் உபநிஷத்தின் கண் இது. 2ஆம் அத்தியாயமாகிய சாங்கிய யோகமாகும். 2ஆம் அத்தியாயம் முற்றிற்று.
மூன்றாம் அத்தியாயம் கர்மயோகம். அர்ஜுனன் கூறியது: ஜனார்த்தனா, கர்மத்தை விட ஞான சிறப்பானது என்பது தங்களுடைய கருத்தானால் கேசவா, என்னை ஏன் கொடுவினையில் சம்பந்தப்படுத்துகிறீர்கள்? ஒன்றுகொண்டு முரண்பாடான வார்த்தைகளால் என் அறிவை குழப்பத்தில் ஆழ்த்துகிறீர்கள் என்று எண்ணுகிறேன். எனக்கு நலம் தருவதான ஒன்றை மட்டுமே உறுதியாக கூறவும். வினை ஆற்றுவதை ஒரு கடமையாக கொள்ளாமல் ஒரு சிறந்த யோக சாதனமாக மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்பது பகவானின் பெரு விருப்பமாகும். அவ்வாறு விருப்பு வெறுப்பற்று பயன் கருதாது தன் கடமையை செல்வனே செய்பவனானால்தான் அவன் எதையும் நிறைவேற்றும் ஆற்றல் பெற்றவனாகிறான். இந்த நிலையே அவனை சிறந்த யோகியாக மாற்ற உதவும். ஆகவேதான் கர்ம மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் இங்கு பகவான் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் அர்ஜுனனுக்கு எது சிறந்தது எனும் ஐயம் வந்து விடுகிறது. அதனை அடுத்த செய்தியில் பகவான் விளக்க முற்படுகிறார். கண்ணன் கூறுகிறார்: குற்றமற்றவனே, ஆத்ம விசாரணை செய்பவர்களுக்காக ஞான யோகம் என்றும் அதனை கடைபிடிப்பவர்களுக்காக கர்ம யோகம் என்றும் இரு வகையான நல்ல வழிகள் என்னால் முன்பையே கூறப்பட்டுள்ளன. நுண்மான், நுழைபுலம், நுண்ணறிவு, மனத்திட்டம், துறவு ஆகியவற்றின் மூலம் பண்பட்ட அறிவினால் ஆத்மஸ்வரூபத்தை இதய கமலத்தில் வீட்டிருக்கும் அப்பரம் பொருளை நேரிடையாக உணர்ந்து கொள்ள முடிந்தால் அப்பயிற்சிக்கு ஞான யோகம் என்று பெயராகும். விதிக்கப்பட்ட ஞான யோகம் என்று பெயரால் விதிக்கப்பட்ட நல் வினைகளை முறையாக செய்து வரும்போது அறிவானது மேம்படுகிறது. அதனை கொண்டு ஆத்மஸ்வரூபத்தை அடையலாம். ஆகவேதான் ஞான யோகமும் கர்ம யோகமும் எனப்படும். வினையாற்றுதல் ஆகிய இரண்டும் ஆத்மஸ்வரூபத்தை அறியலாம். ஆகவேதான் ஞான யோகமும் கர்மயோகம் எனப்படுவது. வினையாற்றுதல் ஆகின இரண்டும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள இரண்டு வழிகளாக விளங்குகின்றன. மனிதன் தனக்கு விதிக்கப்பட்ட வினைகளை முழுவதுமாக செயலாற்றுவதற்கு முன்பையே அவனுக்கு வினை விடுதலை கிடைப்பதில்லை. வெறும் துறவு மனப்பான்மையினால் அவன் நிறைவான ஒரு நிலையை அடைய முடியாது. கற்க வேண்டிய கல்வியை கற்பதற்கு முன்பேயே ஒருவன் கல்வி சாலையை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறுவது என்பது அவனுக்கு அரைகுறை அறிவை தான் அளிக்கும். அதனால் பயனில்லை. அதுபோல்தான் உலக வாழ்க்கை என்னும் பள்ளியில் விதிக்கப்பட்ட கடமைகளை முழுவதுமாக ஒருவன் ஆற்ற வேண்டியது கட்டாயமாகும். பூ ஒன்று கனியாக வேண்டுமென்றால் அப்பூவானது பிஞ்சு, காய், முதிர்ந்த காய் என்னும் நிலைகளை கடந்தாக வேண்டும். அப்போதுதான் கனி சுவை இயற்கையாகும். ஒரு வினாடி பொழுதும் யாராலும் செயலாற்றாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இயற்கையினால் பெறப்பட்ட பண்புகளினால் எல்லா உயிர்களும் தங்களை அறியாமலேயே வினையாற்றும் வகையில் நிகழ்கின்றன. சத்துவம் நல்ல உயர் பண்புகள் கொண்டு அமைவது, ரஜஸ் என்பதும் செயலாற்றில் கொண்டிருப்பது, தமஸ் தீய குணங்களை கொண்டு விளங்குவது எனும் 3 குணங்களை கொண்டு திகழ்வது இயற்கை. இக்குணங்களினால் இயக்கப்படும் மனிதன் வினையாற்றுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். உறங்கும் போதும் கூட மூச்சு விடுதல் எனும் வினையை நாம் நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். புலன்களை அடக்கினாலும் அப்புலன்களினால் பெறப்படும் இன்பங்களை மனதால் அசைப்போடும் அறிவற்ற ஒருவன் பொய்யான ஒழுக்கத்தை உடையவன் என்றே அழைக்கப்படுவான். மனமானது எப்போதும் எதையாவது எண்ணிக்கொண்டிருக்கும். அது அதன் இயல்பு. கற்பனை கூட எட்டாத விஷயங்களையும் மனம் எண்ணி அசைப்போடும் இயல்பினதாகும். அத்தகைய மனம் கொண்டவர்கள் தங்கள் ஐம்புலங்களை மட்டும் செயலாற்ற முடியாமல் செய்வது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு ஒப்பாகும். அசிங்கத்தை தொட்ட கையை கழுவி கொள்ளலாம். ஆனால் மனம் அசிங்கமானால் அதனால் விளையும் செயல்களும் அசிங்கப்படும். மனத்தை அடக்காமல் ஐம்பொறிகளை அடக்குபவன் பொய் வாழ்க்கை வாழ்வானாவான். அதுபோன்று அறியாமையில் இருந்து கொண்டு தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை வினைகளை ஆற்றுவதிலிருந்து ஒருவன் தவறுவானாயில் அவன் ஒரு போலி வாழ்க்கை வாழ்வானாவான். அர்ஜுனா, ஆகவே ஐம்பொறிகளை மனதை கொண்டு அடக்கி பற்றுகளை விட்டு ஐம்பொறிகளை கொண்டு வினை செய்பவனே சிறந்தவனாவான். அறிவை தூயதாக்கி கொண்டு தெய்வீக சிந்தனையுடன் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதனால் நாம் கொண்டுள்ள ஐம்புலங்களும் மேலானதாக விளங்கிவிடும். நாளும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாயாக. செயலாற்றாமல் இருப்பதை விட செயல் புரிவதுதான் சிறந்தது. செயல் புரியாமல் இருப்பானால் தன் உடம்பை கூட பாதுகாத்து கொள்ள முடியாது. ஒருவனுக்கு வாழ்க்கை நடக்க வேண்டுமென்றால் நாளும் தனக்கு தேவையானவற்றிற்காக அவன் செயல் புரிந்தே ஆக வேண்டும். செயல் புரியாவிட்டால் அவன் உடம்பே அவனுக்கு ஒரு பிரச்சனையாக ஆகிவிடும். மனிதன் வளர வளர வாழ்க்கையில் அவன் செயல்கள் அதிகமாகின்றன, மாறிவிடுகின்றன. அப்போதுதான் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும். யஞ்ஞ கர்மத்தை தவிர மற்ற கர்மங்கள் என்னும் வினைகளால் இந்த உலகமானது கட்டப்படுகிறது.
குந்தியின் புதல்வனே அர்ஜுனனை, யஞ்ஞத்திற்கான வினையை எந்தவித பற்றுமின்றி நன்றாக செய்து முடி. யஞ்ஞ கர்மம் என்பது உயர்ந்த நோக்கத்திற்காக செய்யப்படும் வினையாற்றலாகும். மிருகமானது தன் பசிக்காக தன் இனத்தையே அழித்துவிடும் பண்புடையது. மனிதனானவன் தன் இன்பத்தை முதலிலும் பிறகும் பார்க்கும் இயல்புடையவன். ஆனால் மக்கள் சேவையே மகேசன் சேவை என கொண்டு செய்திடும் சமுதாய தொண்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நாம் வாடிய வரலாற்றை போன்று பொதுநலம், தியாகம், பக்தி உணர்வில் செய்திடும் இறை தொண்டு போன்ற உணர்வுகளின் அடிப்படையில் ஆற்றிடும் கர்மங்கள், வினையாற்றல்கள் யாவும் பெரும் கேள்வியாக கருதப்படும். இந்த வேள்வி தீயில் குளிப்போர்க்கு காலப்போக்கில் வினைகளால் எந்த விதமான எல்லைகளும் ஏற்படா கட்டுப்பாடுகளும் விதிக்க முடியாது. இந்த யஞ்ஞ கர்மம் என்னும் அறவேள்வியை செய்யும் அளவு அவன் அறிவாலும் உணர்ச்சிகளாலும் பண்படுத்தப்படுகின்றான், உயர்வு பெறுகின்றான். படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மதேவன் யஞ்ஞத்துடன் யஞ்ஞம் மனப்பான்மையுடன் மக்களையும் படைத்து, இதனை கொண்டு முன்னேறுங்கள், இதுவே உங்களுக்கு எதனையும் தரும் காமதேனுவாக அமையட்டும். படைப்பின் இரகசியமே மனிதன் ஆண்டவனை அடைவதுதான். ஆண்டவனை அடைவது என்பது துறவு கொண்டு ஊன் உறக்கம் மறந்து எப்பொழுதும் தியானத்தில் அமர்ந்து விட்டால் அடையப்பெறும் பேறு அல்ல. இறைவனை அடைவதற்கு முன்பாக மனிதன் மனிதனாக விளங்கிடல் வேண்டும். அதற்கான முதல் தகுதி தனக்கு நன்மை தருவன பிறர்க்கு செய்தல், தனக்கு கேடு விளைவது எதுவோ அதனை பிறர்க்கு செய்யாது இருத்தல். ஆகவேதான் செய்யும் வினைகளை அதன் பயன் எதிர்பார்க்காது செய்பவர்களிடம், அவர்கள் கேட்காமலே எதிர்பார்க்காமலே பிறர்க்கு பயன்படும் விஷயங்கள் அவர்களிடம் வந்து சேரும். எனவே பொது நலத்துடன் தன் கர்மாக்களை செய்பவனிடம் யஞ்ஞமானது தூய வினைகள் ஆற்றும் ஆற்றல் எல்லாம் தரும் காமதேனு என்னும் பசுவாக விளங்குமாகும். இந்த ஞங்கத்தால் தேவர்களை காப்பாற்றுங்கள், தேவர்கள் உங்களை காப்பாற்றட்டும், ஒருவருக்கொருவரை பாதுகாத்து கொண்டு அதிக நன்மைகளை பெறுவீர்களாக. இங்கு ஞங்கம் என்பதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கப்படுகிறது. மேலும் இச்செய்யுளில் வரும் தேவர்கள் என்பதற்கு மேலான குணம் கொண்ட மனிதர்கள் என்று பொருள் கொள்ளலாம். அத்தகைய மனிதர்களை நாம் வளர ஆவண செய்ய வேண்டுமாம். அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒத்துழைப்பும் உதவியும் செய்ய வேண்டுமாம். தன்னலம் கருதாது வாரி வழங்கும் வள்ளல் சிறந்த யஞ்ஞ கர்மம் தெய்வீக வினையாற்றல் செய்கின்றன. அதனால் ஏழைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அத்தகு சிறப்பு வள்ளல் தன்மை கொண்ட அவர்களுக்கு நாம் ஏதேனும் சிறிதேனும் கொடுத்தால் அது அவ்வள்ளல்களை காப்பாற்றுவதற்கு, தொடர்ந்து அவர்கள் தொண்டு செய்யும் வினை ஆற்றுவதற்கு நாம் துணையாகின்றோம். ஆம், நம் பொருளே அவர் மூலமாக நம்மிடையே உள்ளோருக்கு பங்கிடப்படுகிறது. இவ்வகையில் இறைவனை நற்பண்புகளோடு வழிபடும் போது நம் உள்ளேயும் இறைப்பண்புகள் மேலும் உருவாக திடமாக அமைய வழிவகுக்கப்படுகிறது. யஞ்ஞத்தால் காப்பாற்றப்பெற்ற தேவர்கள் மேன்மக்கள் உங்களுக்கு தேவையான விருப்பமான போகங்களை அளிப்பார்கள். அவ்வாறு அவர்களால் அளிக்கப்பெற்று அவற்றை அனுபவித்து கொண்டு பிறகு அவர்களுக்கு கைமாறு, அதாவது மறு உதவி செய்யாது இருப்பவர்கள் திருடர்களாவார்கள். ஓர் இனிமையான கனியை மாமரத்திலிருந்து பறித்து உண்ணுகிற போது அத்தகைய மரத்தை நட்டவன் அவன் செய்த யாகத்தின் பலனாகும். ஒருவன் செய்த யாகத்தின் பலனை மற்றவன் அனுபவிக்கிறான். எதிர்காலத்தில் பலர் பயன்பெறுவார்கள் என்று ஒரு சிறு மாஞ்செடியை பல ஆண்டுகளுக்கு முன்பு பரந்த பொது நலப்பான்மையால் ஒருவன் நடுகின்றான். மரம் கனி கொடுக்கும் போது அவன் உயிருடன் இருந்திருக்க மாட்டான். ஆனால் அவனுடைய சமுதாயத்தினர் எதிர்காலத்தில் அவன் செய்த திருத்தொண்டால் பயனறுகின்றனர். ஒருவன் செய்த யாகத்தின் பலனை மனத்திற்கு கொண்டு அவன் வழியில் இன்று அனுபவிக்கும் ஒருவன் நாளை இம்மண்ணில் வாழ்வோர் பயனுற தம் வாழ்க்கையில் ஒரு யோக கர்மவை, புனித வினையாற்றலை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாது தவறும் ஒருவன் திருடனை விட மோசமானவனாக கருதப்படுகிறான். ஒருவருக்கொருவர் காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியை இறைமை உணர்வுகளை நம்மிடையே வளர்க்கின்றது. அதனால் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகின்றது. யாகத்தின் போது மீதமாவதை உண்ணும் நல்லவர்கள் அவர்கள் செய்த எல்லா பாவங்களிலிருந்து காப்பாற்றப்படுகின்றனர். ஆனால் சுயநலத்தோடு தங்களுக்காகவே சமைத்திடும் பாவிகள் பாவத்தையே அறுவடை செய்கின்றனர். எந்த விதமான வினையை ஆற்றும் போதும், எந்த விதமான கர்மாவை செய்த போதும் அதில் பொதுநலம், கடவுள் சிந்தனையும் அடங்கியிருக்க வேண்டும். தனக்கு எனும் உணர்வுகளினால் செய்யும் எந்த செயலும் அவனை பற்றுள்ள வாழ்க்கைக்கு இட்டு செல்லும். அது அவனை மேலும் பாவக்குழியில் தள்ளவே செய்யும். உணவிலிருந்து உள்க உயிர்கள் தோன்றுகின்றன.
மலையிலிருந்து உணவு கிடைக்கின்றது. யாகத்திலிருந்து மழை பெய்கிறது. யாகத்திற்கு பிறப்பிடமாக கர்மா விளங்குகிறது. இச்செயலுக்குரிய பொருளை பின்னிருந்து படிக்க வேண்டும். யாகத்தின் பயன் சிறப்பாக அமைய வேண்டுமாயின் செய்யும் வினை அதாவது கர்மா புனிதமாக இருக்க வேண்டும். அவ்வாறு வினையாற்றுபவர்கள் உயர்ந்தோராக மேன்மக்களாக கருதப்படுவர். அதுபோன்ற அறவோர் இருப்பதால் மழை அவர்கள் வேண்டிய மட்டும் பெய்கிறது. மாதம் மும்மாறி பெய்யும் போது உணவு வகைகள் தடையின்றி விளைகின்றன. அத்தகைய உணர்வின் உதவியால் உலக உயிர்கள் தோன்றுகின்றன. ஆகவே முறைப்படி பொதுநல மனப்பான்மையுடன் வினையாற்றல் வேண்டும் என்பது இங்கு மேலும் வலியுறுத்தப்படுகிறது. கர்மமானது வினையானது வேதத்தின் என்று தோன்றியது என்பதை அறிவாயாக. அந்த வேதம் மறைபொருளான இறைவனிடத்திலிருந்து வந்தது. ஆகவே எங்கும் பறந்துள்ள வேதமானது எப்பொழுதும் யாகத்தில் நிலை கொண்டுள்ளது. வேதம் அல்லது பிரம்மா என்பது முக்குணங்களில் இருப்பிடமாய் இடம் பொருள் ஏவல் எனும் எல்லைக்குட்பட்டதாய் உள்ளது. அதாவது இயற்கையின் கூறுகளை கொண்டு விளங்குகிறது. இந்த இயற்கையாம் வேதமானது அதிநாதனாகிய இறைவனிடமிருந்து தோன்றியது. வாழ்க்கையே வினை வடிவமாக திகழ்வதால் செய்யும் எந்த கர்மாவும் வாழ்க்கையை மாற்றுகிறது. வினை உயர்ந்த நோக்கத்துடன் விளங்கும் போது எண்ணம் சிரத்தோங்கி இருக்கிற போது யாகமும் பெருமைக்குரியதாக விளங்குகிறது. அதனால் அந்த யாக பலனும் பன்மடங்கு உயர்ந்ததாக திகழ்கிறது. ஆகவே பயன் கருதாத கர்மாவோ பின்னால் பலர் பயன்பெற வழிவகுக்கிறது. இதுதான் படைப்பின் குறிக்கோளும் ஆகும். இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கான யுகத்தில் இவ்வாறு சுழலப்பட்டுள்ள சக்கரத்தை பின்பற்றாதவன் பார்த்தனே. பாவத்தை கொண்ட வாழ்க்கையை கொண்டவனானவன் ஐம்புலன் இன்ப நுகர்ச்சிகளையே மூழ்கி வீணாகத்தான் நாட்களை கழிக்கின்றான். இறைவன் மனித உயிர்களை படைத்தது தூய்மையான வினைகளை ஆற்றி தன் பிறவிக்கு பெருமை சேர்த்து இறைவனின் அருமை பெருமைகளை அறியவேதான் அதனை மறப்பதன் ஒரு மிருக வாழ்க்கையை மேற்கொள்கிறான். அவன் பிறப்பு மற்றவருக்கு பயனில்லை. ஆனால் ஆத்மாவின் கண் இன்பத்தை அனுபவித்து ஆத்மாவிலேயே முழு மன நிறைவு அடைய பெற்று ஆத்மாவிலேயே மனமகிழ்ச்சி கொள்வனுக்கு வினை செய்தல் எனும் கடமை கிடையாது. இயற்கையானது எப்போதும் வினையாற்றும் இயல்புடையது. ஆத்மாவிடம் எந்தவித வினை இயல்பும் கிடையாது. ஆனால் மனமானது இயற்கையின் ஒரு கூறாகும். அம்மனம் தான் நினைக்கும் யாவையும் ஐம்புலங்களின் வழியாக அனுபவிக்கும் இயல்புடையது. அதனால் மனத்தின் கர்மம் ஆசையின் அளவு அதிகரிக்கும் இயல்புடையது. அந்த மனம் இந்திரியங்களை விட்டு ஆத்மாவுடன் கலந்து விட்டால் அப்போது வினை என்பதும் எதுவும் நிகழாது. ஏனெனில் மனதின் இறுதி வினை ஆத்மாவுடன் கலப்பதே ஆகும். நதி பூமி மீது ஓடும் வரை ஓடுதல் அதன் வினை ஆகிறது. எப்போது அந்த நதி கடலுடன் கலந்து விடுகிறதோ நதி வினையிலிருந்து விடுதலை பெறுகின்றது. அதுபோன்று மனமானது ஆத்மாவை அடைந்து ஆத்மாவுடன் ஒன்றித்து போய்விடும் போது அதுவே மனதின் உயர்வான வினையாகிறது. மனித உயிர்களின் இறுதி லட்சியம் இந்த ஆத்ம லயம் தான். ஆத்மாவுடன் கலந்தவனுக்கு ஏதாவது வினை ஒன்று செய்து மற்றொன்றை பெறுவதோ அல்லது வினை ஆற்றுவதால் இழப்பது என்பதோ கிடையாது. ஆகவே ஏதாவது ஒரு பொருளுக்காக அவன் பிற உயிர்களின் மீது ஆதாரப்படுவதும் இல்லை. ஆத்மாவுடன் கலந்துவிட்ட ஒருவன் பரிபூர்ணமான இன்பத்தை பெற்றவனாகி விடுகிறான். அதற்கு பிறகு அவனுக்கு பெற வேண்டியதோ அவனால் இழக்க பெறுவதோ எதுவும் கிடையாது. மேலும் எந்த உயிர்களை எதிர்பார்த்தும் அவன் வாழ தேவையில்லை. அதனால்தான் அவன் ஆத்ம ஞானி என்றழைக்க பெறுகிறான். ஆகவே எங்குமே எந்த விதமான பற்றும் கொள்ளாமல் செய்ய வேண்டிய கர்மாவை செய்க. ஏனெனில் பற்றின்றி வினைபுரியும் மனிதனை பெருமைக்குரிய நிலையை அடைகின்றான். இதய துடிப்பு இல்லாவிட்டால் உடல் இயக்கம் சிந்தனையாகவும் இருக்காது. இருந்தாலும் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதனோ படித்து கொண்டிருக்கும் மனிதனோ தன் இருதயத்தை பற்றி சிறிதும் நினைத்து கொள்ளவில்லை. அதுபோன்றே மனிதனும் பற்றியின்றி வினையாற்ற வேண்டும். பற்றியின்றி வினையாற்றும் போது மனிதனுக்கு மன அமைதி கிடைக்கும். பற்றுடன் விருப்பு வெறுப்புடன் விளையாட்டினால் வினைப்பயனை மனதிற்கொண்டே அவனுடைய இன்பமும் துன்பமும் ஆதாரப்படுகின்றன. அதுபோது மன அமைதி என்பது அரிதாகின்றது. வினை செய்யாது மன அமைதி பெற முடியாது. எனவே அம்மன அமைதிக்கு பற்றற்ற வினையாற்றல் அமைதல் அவசியம். ஜனகர் போன்றோர் வினையாற்றியே முக்தி பெற்றனர். இந்த உலகமானது அறவழியில் நன்முறையில் செல்ல வேண்டுவதை நன்குணர்ந்தாவது வினையாற்றுதலை ஒரு கடமையாக கொள்வாயாக. ஜனகர் அசுவபதி
போன்றவர்கள் வெறும் நாடாளும் மன்னர்களாக மட்டும் அரசியல் அறம் தெரிந்தவர்களாக மட்டும் விளங்கவில்லை, வாழ்க்கை தர்மமும் நன்கு அறிந்தவர்களாய் இருந்தார்கள். அதனால்தான் மக்களின் உடல் வளர்ச்சி, மன மகிழ்ச்சி மட்டுமின்றி அவர்களின் உள்ள உயர்வு, மன முதிர்ச்சி ஆகியவற்றையும் மனதிற்கொண்டு தங்கள் கடமையினை ஆற்றினார்கள். அதனால் அவர்களுக்கு முக்தி எளிதானது. உயர்ந்தவன் அல்லது மேலோன் எதை செய்கிறானோ அத்தனையே மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். அவன் எதை சரியென்று கூறுகின்றானோ அதனையே இந்த உலகமும் பின்பற்றுகின்றது. திருவருளால் மனிதன் மற்ற உயிர்களை விட ஏன் தன் இனத்தாரிலும் மேம்பட்டவனாக உயரலாம். அத்தகையோரிடம் தெய்வ திருவருளும் மிரிலும் அத்தகு மனிதர்களே குருவாகவும் ஆச்சாரியனாகவும் போற்றப்படுகின்றன. அதே நேரத்து அவர் தம் பொறுப்பும் அதிகமாகிறது. ஒரு சமூகத்தை நல்வழியில் நடத்தவும் நல்லது தீயவழியில் தள்ளவும் கூடிய ஆற்றல் அவரிடம் அமைகின்றது. எனவே அத்தகு மனிதர்கள் இந்த உலகத்தை நன்னெறியில் நடத்திட முன்மாதிரியாக திகழ வேண்டும். இந்த ஆற்றல் அந்த ஆண்டவன் அளித்த ஒரு பேராக மனிதன் நினைக்க வேண்டும். இதனை மறந்தவன் அந்த ஆண்டவனையே மறந்தவனாக கருதப்படுவான். இந்த வகையில்தான் அரசியல் தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களும் கருதப்படுகிறார்கள். பார்த்தா உலகத்திலும் எனக்கென்று எந்த விதமான கடமையும் இல்லை, பெறாத ஒன்றை இனிமேல் பெற்றாக வேண்டும் என்னும் நிலைமையும் இல்லை. இருந்தாலும் நான் வினையாற்றி கொண்டே இருக்கின்றேன். எவரும் எதிலும் எப்போதும் இருந்து கொண்டு இந்த உலகத்தை இறைவன் இயக்கி கொண்டிருக்கின்றான். மகாபாரத போரினால் கிருஷ்ணனுக்கு கிடைத்திடும் நன்மை தீமை எதுவும் கிடையாது. ஆயினும் அந்த போரின் போது மற்ற எல்லோரையும் விட அவன்தான், அதாவது இறைவன், அதிகமாக பல வகைகளில் நேரிடையாகவும் மறைமுகமாகவும் வினையாற்றியுள்ளான். அர்ஜுனா, தளவில்லாமல் ஓய்வில்லாமல் நான் என் வினையை கர்மாவை செய்யாவிட்டால் மனிதர்கள் என் வழியையே எங்கும் பின்பற்றி விடுவார்கள். தலைவன் என்பவன் மற்றவர்களிடமிருந்து உயர்ந்தவனாக இருப்பானாகவும் அவர்களிடம் நல்ல பண்புகள் பல இருந்தாலும் முறையற்ற பண்பு ஒன்றிருந்தாலும் அதுதான் பெருமளவில் பலருக்கு தெரியும். ஆகவே குறையொன்றும் இல்லாது இருந்தலே தலைவனுக்கு. அப்போதுதான் அவன் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைவான். நான் வினையாற்றவிடில் இந்த உலகங்கள் யாவும் அழிந்து போய்விடும். ஜாதி கலப்புக்கும் நானே காரணமாகி மக்களை கெடுத்தவனானவே. இருவருக்கும் உள்ள வேற்றுமை கண்ணுக்கு தெரியும். சும்மா இருப்பவர்களின் உடல்தான் முறையாக அவர்களுக்குரிய தொழில் செய்தால் தான் வினையாற்றல்தான் அவர்களுடைய பெருமை சிறப்பு மற்றவர்களுக்கு தெரிய வரும். இல்லாவிட்டால் அவர்கள் தங்கள் குலம் அழிய அவர்களே வழி செய்தவர்களாவார்கள்.